ஏன் உங்கள் மனசு சாந்தமாக இல்லைன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? டெய்லி எல்லா வேலையும் பார்ப்பீங்க, ரொட்டீன் ஒர்க் எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் மனசுக்குள்ள ஒரு தாட்டு, ஒரு பயத்தோட, ஒரு கன்ஃபியூஸ்ட் மைண்ட்லேயே போயிட்டுருப்பீங்க. பல பேருக்கு நடக்கும். அது முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்லேருந்து நடக்கும், பெரியவங்களுக்கு நடக்கும். மோஸ்ட்லி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்கிறத பார்க்கலாம். அது நம்ம செய்கிறது, அதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வருது, நம்ம செஞ்சுட்டு இருக்குது கரெக்டாக தப்பான்றதை பற்றி தான் இந்த வீடியோ. கன்ஃபியூஸ்டு மைண்ட் எப்படி நம்ம பார்க்கலான்னா, நீங்கள் உங்கள் வேலையை பார்ப்பீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை படிச்சுட்டு இருப்பீங்க, ஸ்டூடெண்ட் இருப்பீங்க, எல்லாமே பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸ், போகிறது, ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜ் போகிறது, ஆஃபீஸ் போகிறது, பிஸ்னஸ் பார்க்குறது எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட் இருக்கும். ஆனால் அவங்க பண்ணுற வேலை ஒரு முழுமையாக போய் எல்லாம் முடிஞ்சிருக்குமான்னு பாருங்கள். படிப்போ வேலையோ எந்த பிஸ்னஸோ எந்த இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு அறகுற வேலையிலேயே எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இருக்கும். ஒரு 100% அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த வேலையை முடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா பல தடவை அவங்களுக்குள்ள ஒரு பயம், அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன், இல்லை அவங்களுக்குள்ள ஒரு வேண்டாத சிந்தனைகள், நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லை பல பேர் குறை சொன்னது, இன்னைக்காவது சொன்னது, அது மைண்டுக்குள்ளே இருந்திருக்கும். அதை வெளியில பேசியிருக்க மாட்டோம். ஒன்று டீச்சர்ஸ் சொன்னதா இருக்கும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதா இருக்கும், இல்லை வெளியில ஒரு தேர்ட் பர்சன் சொன்னதா இருக்கும். யாராவது ஒருத்தவங்க சொன்ன ஒரு வார்த்தை ஹர்ட் ஆயிருக்கும். அது ரிப்பீட்டடா மனசுக்குள்ள போகும். அது தேவையில்லாம அது அன்னைக்கே நம்ம கிளாரிட்டி எடுத்திருந்தோம்னா மனசு எல்லா வேலையும் கரெக்டா செஞ்சிருக்கும். ஆனா இந்த மாதிரி சில பேர் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், வீட்டில் நடக்கிற ஒண்ணுமே தலையில தூக்கி வச்சுட்டு இருக்கிற போது அது எங்க அஃபெக்ட் ஆகுதுன்னா, நீங்க பண்ற எல்லா வேலையிலும் முக்கியமா உங்க சந்தோஷத்தையுமே பாதிக்குது. இதை எப்படி நம்ம கவனிக்கலாம்னு பார்த்தோம்னா, நம்ம உட்கார்ந்து டைவர்ஷன் ஆகுது, கன்ஃபியூஷனா இருக்கணுமா, என்ன பண்ணுவோம்னா, ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பேசுவோம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போன்ல பேசுவோம். அப்படி இல்லையா வீட்டில் உட்காந்துட்டு ஏதாவது ஒரு மூவியை போட்டுட்டு ஒரு ஸ்நாக்ஸ்னு, அன்வான்ட் ஸ்நாக்ஸ், ஒரு ஜங்க் ஃபுட்டோ எதையாவது எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்போம். ஒரு 3 hours ஓடும், திருப்பி நல்லா கிளியர் ஆகும், திருப்பி கொஞ்ச நேரத்தில் இதாகும். இப்படி இன்னொரு படம் பார்ப்போம், இல்ல ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கறது. அப்ப டிவியேஷன் ஆகிட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்க ஹெல்த் எப்படி இருக்கும்னா, நீங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட என்ன ஆகும்னா, உங்களுக்கே தெரியாம உங்க பாடி ஸ்ட்ரக்சரும் மாறும், உங்க லுக்கும் மாறும், உங்க மைண்டுமே மாறும். எப்போ ஒருத்தர் பார்த்தவனே என்ன நீ இப்படி இருக்கிற, உன் ஃபேஸ் சரியில்லைன்னு எல்லாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியும். எல்லாராலையும் ஒரு பாடி லாங்குவேஜ் பத்தி இயற்கையாவே ஆண்டவன் கொடுத்துருக்கிறது என்னன்னா, ஃபேஸை பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அவன் சந்தோஷமா இருக்கானா, துக்கமா இருக்கானா, யோசிக்கிறானா. டீச்சர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, என்ன இங்க கவனிக்கிறியா இல்லை வேற எங்கேயா கவனிக்கிறான்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, பேசிக்கா அவங்க எல்லாம் படிச்சுட்டுலாம் வந்திருக்க மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் அந்த சைக்காலஜின்றது, பாடி லாங்குவேஜ்ன்றது தெரிஞ்சுக்கிற விஷயம் தான். அதை வச்சு பார்க்கும்போது பார்த்தா தெரிஞ்சு போயிடும். நீங்க இன்னைக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு நீங்க 6 மாசம் கழிச்சு பார்க்கும்போது உங்க பாடி பல்ஜா இருக்கும், எல்லாமே பல்ஜா இருக்கும் போது என்ன ஆயிருக்கும்னு பார்த்தா, ஒண்ணு நீங்க ஃபுட்டு, தேவையில்லாத ஃபுட்டு, கவலை இல்ல, தேவையில்லாம அன்வான்டா, இந்த கவலையில இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா சில பேர் அன்வான்டா ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது சாப்பிடாம இருப்பாங்க. ரெண்டுமே ஆபத்து. சாப்பிடாம இருந்தாலும் அன்வான்டா பாடி இந்த மாதிரி பல்ஜா ஆகிறதுக்கும், சாப்பிட்டாலும் அன்வான்டா பல்ஜா ஆகிறதுக்கும் நிறைய விஷயங்கள் ஆகுதுன்னு டாக்டர் சொல்றதை நம்ம பார்த்துருக்கலாம். அப்ப நம்ம ரெகுலர் டயட் நம்ம எடுத்துக்கிட்டாதான், ஏர்லி மார்னிங் நம்ம எந்திரிக்கிறது, அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூன் லஞ்ச், நைட் டின்னர், அந்த டைமிங் ஷெட்யூல், மார்னிங் எக்ஸசைஸ், வாக்கிங், அதுக்கப்புறம் நம்ம செய்யற எல்லா விஷயங்களும் ஷெட்யூல் பண்ணி நம்ம போகும்போது, நம்ம ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, பெட்டர் கன்ஃபியூஸ்ட் மைண்ட், எப்பயுமே ஏதாவது தாட் இருந்துச்சுன்னா, ஒன்னும் உங்க மென்டாரை பாருங்க, இல்ல உங்க வீட்டுல அப்பா அம்மாட்ட பேச பாருங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு ப்ரொஃபஸரோ கிளாஸ் டீச்சர்ஸோ பாருங்க. இல்லையா யாராவது ஒருத்தவங்க வீட்டுல பெரியவங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்ககிட்ட உட்காந்து உங்க ப்ராப்ளம் சிம்பிளா கூட இருக்கும். அவங்க அடிச்சுட்டாங்க எனக்கு, ஆனா நான் ஒன்னும் திருப்பி கேட்கல, நான் பேசல அப்படின்னு சிம்பிளா கூட இருக்கலாம். அதை எப்படா கேட்கணும்லாம் நினைக்காதீங்க. சிம்பிள் ஆனா இருந்தாலும் அதை அன்னைக்கே ஒரு கிளாரிட்டி பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என் பையன்ட்ட நான் என்ன பண்ணுவேன்னா, அவனை பேச வைக்கிறதுக்காண்டியே ஒவ்வொரு நாளும் நான் ஸ்கூல்ல போய் விட்டுட்டு ஆஃப்டர்நூன் அவன் ஈவினிங் கூட்டிட்டு வரும்போது, நீ நடந்தது என்ன பண்ண, ஒரு ஃப்ரெண்ட் என்னை கடிச்சான் அப்படின்வான். நான் அவன் பேரை சொன்னாலும் அவன் கிளாஸ்ல இருக்க முக்காசி கிளாஸ்மேட்ஸ் எனக்கு பேர் தெரியும் அந்த பர்சனை. நான் சொன்னோடனே அவங்ககிட்ட போய் கேட்க மாட்டேன், இன்னும் பண்ண மாட்டேன். வண்டியில வரும்போதே கேட்பேன், அப்போ நீ பண்ணாம ஏதாவது பண்ணானா, இல்ல வேற ஏதாவது அதுக்கு முன்னாடி நடந்தது சொல்லுன்னு இப்படி கேட்டுட்டே இருப்பேன். இல்லைன்னுவான். அடுத்து அவங்க அம்மாட்ட வரும்போது, நான் இது நோன்றேன்னு தெரிஞ்சாலே உங்க அம்மாட்ட எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவான், ஸ்கூல்ல எல்லாம் நடந்தது. அப்ப என்ன ஆகும்னா, அவனுக்குள்ள இருக்கிற அந்த தாட்ஸ், இது செஞ்சது தப்பு, இது செஞ்சது ரைட்டு, இப்படி செய்யக்கூடாது, உன்னை அடிச்சாங்களா மிஸ்ட போய் சொல்லு, இல்ல உனக்கு ரொம்ப இதா இருக்குன்னா மிஸ்ஸும் உனக்கு கேட்கலன்னா என்கிட்ட சொல்லு, நான் மிஸ்ட சொல்றேன். இப்படி சொல்லும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, கம்யூனிகேஷன்ஸ் கேப் இல்லாம, அவனுக்கு ஒரு கன்ஃபியூஸ்ட் இல்லாம, அவனுக்குள்ள கிளியர் தாட்,
தாட், எது செய்யணும் எதை செய்யக்கூடாது, எது பண்ணா தப்பு எதை செஞ்சா ரைட் அப்படின்றத அந்த சின்ன வயசுல இருந்தே நான் சொல்லி கொடுக்கறதுனால இப்ப அவன் ஃபோக்கஸ் பண்ற சில விஷயங்கள், ஒரு பசங்க இருந்தாலும் ஜாலியா இருப்பாங்க, விளையாட்டு எல்லாமே இருக்கும், எல்லாமே கிளியர் ஆகாது. ஆனா ரொம்ப ரேரா இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் தான் நடக்கும். கிளாஸ் டீச்சர் சொல்லுவாங்க எப்பயாவது சேட்டை பண்ணுவான், எப்பயாவது ஏதாவது பண்ணுவானோ, அது இருக்கணும். இருந்தாதான் ஆம்பளை பசங்க, பெண்கள்லாம் வந்து காமா இருப்பாங்க, இப்படிதான் இயல்பா இருக்கும். ஆனா ஆம்பளை பசங்க ஏதாவது துருக்காம அடிச்சுக்கிட்டு மோதிக்கிட்டு ஏதாவது இருக்கதான் செய்யும்ன்றது பேசிக்கா நம்மளுக்கு அறிவு இருக்கும். அவன் என்னைக்கா செஞ்சுட்டானு அவனை போய் எனக்கு கண்டிச்சேன்னா என்ன ஆகுனா இன்னும் இதாயிரும். அப்ப நீ இப்படி சொன்னீங்க, நான் அந்த மாதிரி தான் ரியாக்ட் ஆனேன், ஆனா அவங்க என்ன இப்படி பண்ணாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா திருப்பி கன்ஃபியூஷன்ல அவனு போகும். பெட்டர் அவன் பண்றத கரெக்டா ரைட்டான்ற மாத்திரம் டியூன் மாத்திரம் தான் போகணும். டெய்லி ஏதாவது சொல்றது ஓகே ரைட் குட் அப்படின்றது, அடுத்த 2-3 நாள் கழிச்சு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அவனே ஒரு நாள் வந்து சொல்ற மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆகுனா பேசிக்காவே கன்ஃபியூஷன் தாட்ஸ் அவங்க ரெகுலரா எல்லா மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கேன். இதை தான் எல்லாருமே பண்ண சொல்றேன். ஆரம்பத்துல எனக்கு இந்த மாதிரி இருந்தப்ப யார்கிட்ட சொல்லணும் என்ன செய்யணும்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஷன் போட்டு அரைச்சு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு மென்டார் ஃப்ரெண்டே எனக்கு மென்டாரா இருந்தப்ப அவங்க கிட்ட பேசும்போது அவரு என்கிட்ட பேசணும், அவரு என்ன மென்டாரா எடுத்துக்கும் போது 2 பேருமே நெஸ்லின் பேர் அவர் 2 பேருமே சொல்லி 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 பண்ணும்போது எங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி வரும்போது தான் புரிஞ்சுக்கிட்டது. ஓஹோ இந்த வயசுல இந்த தப்பு பண்ணது, இந்த இது நம்ம பேசியிருக்க கூடாது, இது பேசணும், இது பண்ணணும், இது தப்பு, இதை வந்து அவங்க அப்படி ஆங்கிள் புரிஞ்சுட்டாங்க. நம்ம இந்த மாதிரி இனிமேல் பேசும்போது கிளாரிட்டியா சில விஷயங்கள் பேசணும், அப்போ இருக்கும்போது கன்ஃபியூஷன் இருக்கான்னு சொல்லிட்டு இதை பிராக்டிஸா பல வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் வரும்போது ஒன்னு என் வைஃப்ட பேசுவேன், இல்ல எனக்கு தெரிஞ்ச யாரையாவது பேசுவேன். இந்த 2 பேருக்குள்ள வச்சுக்குவேன். ஏன்னா என்னை பத்தி முழுசா அவங்களுக்கு தெரியும். இதை தாண்டி நான் வெளியில கொண்டு போனேன்னா அவங்களுக்கு ஃபுல் என்னோட ஹிஸ்டரி தெரிஞ்சாதான் அவங்களுக்கு வந்து நான் ஏன் இன்னைக்கு இப்படி பேசுனேன்னு தெரியும். அப்ப நீங்க இந்த மாதிரி கன்ஃபியூஷன் மைண்ட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் உங்க அப்பா அம்மாட்ட பேசினா நீங்க பிறந்ததுல இருந்து இன்னை வரைக்கும் என்ன ஸ்டேஜ்னு அவங்களுக்கு தெரியும். இல்ல உங்க மென்டார்ன்றது என்ன சொல்றோம்னா உங்களுக்கு பிடிச்சவங்க, அவங்க வந்து உங்க விஷயத்த வெளியில சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கும், அவங்க நம்மளுக்கு நல்ல கைடன்ஸ் பண்றவங்க, கரெக்டான மென்டாரை பார்க்கணும். இல்லைன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க ஒருத்தர் 10 பேர்லாம் வச்சிருக்க கூடாது, ஒருத்தர் 2 பேர் மேக்ஸிமம். என்ன கேட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே போதும், மித்தவங்கள ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்டுன்றது நம்ம நல்லதுலையும் துக்கத்திலையும் அனுசரிச்சு நம்ம கூட நிக்கிறவங்க. அதே மாதிரி நம்ம நிற்கும் போது கிவ் அண்ட் டேக் பாலிசிமா இருக்கு. நான் சொன்ன நெஸ்லின் மாதிரி அப்படிதான், அவரோட நல்லது கெட்டது அவருக்கு எல்லா விஷயத்துக்கும் எனக்கு கால் பண்றது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பிமார்கள் சில பேர்லாம் எனக்கு கால் பண்ணி பேசும்போது நான் என்ன ஸ்டேஜ்ல கன்ஃபியூஷன்ல அந்த ஏஜ்ல இருந்தனோ அதை திருப்பி அவங்க சொல்லும் போது என் ஏஜ்ல நான் பண்ண தப்பா இப்போ சொல்லும் போது அவங்க கிளாரிட்டியா கிளியர் பண்ணிக்கிறாங்க. கிளியர் பண்ண எக்ஸாம்பிளா என் லைஃபே நான் சொல்லிட்டு இருப்பேன். இப்போ சொல்லும் போது என்ன இதை பண்ணக்கூடாதுன்னு அவங்க இந்த ஏஜ்ல நான் 28, 26, 27 அந்த மாதிரி ஏஜ்ல நான் பண்ணதை அந்த மாதிரி பசங்க என்கிட்ட பேசும்போது சொல்லும் போது அவங்க அதை தவிர்த்துட்டு சில விஷயங்கள் பண்றாங்க. மைண்ட்ல ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம அவங்க தாட்டுக்கு கிளியரா இருக்காங்க. அப்போ உங்களுக்குள்ள நீங்க கேட்டுக்க வேண்டியது, நீங்க வந்து ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர்றீங்களா இல்ல சொல்யூஷனை இது பண்றதுக்கு ஒரு ப்ராப்ளமா யோசிச்சுட்டு இருக்கீங்களான்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா சில பேர் வந்து சொல்யூஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளத்தையும் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே இல்ல எனக்கு இது வரல அது வரல, இல்ல எனக்கு வரலையோ, என்னோட லுக்கு சரியில்லையோ, என்னை பார்க்க மாட்டேங்கிறாங்களோ, பேச மாட்டேங்கிறாங்களோ, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்பா தப்பா நினைச்சிருவாங்க, அம்மா தப்பா நினைச்சிருவாங்க, இதை சொன்னா மித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தப்பா நினைச்சிருவாங்களா, டீச்சர்ஸ் என்ன நினைப்பாங்க, ப்ரொஃபஸர் என்ன நினைப்பாங்க, பாஸ் என்ன நினைப்பாங்க, இப்படி நம்மளுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் நம்மளே போட்டு நம்ம இதை பண்ணிடுறோம். பெட்டர் எப்பயுமே ஒன்று சொல்றேன், உங்களுக்கு தெரியலன்னா தெரியும்னா அதை பத்தி இன்னும் கிளாரிட்டியா தெரியும்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருந்தனாலும் யார்கிட்ட கேட்கணுமோ அவங்கள அணுகி கேட்கலாம். சில பேர் சொல்ல விருப்பம் இல்லையா, சொல்லக்கூடிய ஆளை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். இதுக்காண்டி குறை சொல்லிக்கிட்டே நம்ம வந்து இந்த பர்சன் சொல்லும் போது ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன்றதுக்கு நம்ம தான் தேடணும். ப்ராப்ளம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ப்ராப்ளம், எனக்கு வந்து சொல்யூஷனே கிடைக்காது, இப்படிதான் லைஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வாழ தெரியலன்றத அர்த்தம். என்னன்னா நம்ம தான் வந்து இருக்கிற இடத்த எப்படி சமாளிச்சுக்கணும், எப்படி போகணுன்றது நம்ம டிசைட் பண்ணுவோம். ஒருத்தவங்க ஏழையாகவும் இருக்கலாம், மிடில் கிளாஸாகவும் இருக்கலாம், இல்ல பெரிய அப்பர் கிளாஸா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா எல்லாருமே டெய்லி வந்து இட்லி தோசை தான், சின்ன அந்த ஐட்டம் 4 இட்லியோ 4 தோசையோ ஒரு 3 கொஞ்சோண்டு சாதம் கொஞ்சம் காய்கறி நைட் டின்னர் கொஞ்சம் அவ்வளவுதான். யாரும் அண்டால உட்காந்துலாம் சாப்பிட மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வேரியேஷன் வேணா இருக்கலாம், ஃபுட் வேரியேஷனா இருக்கலாம், ஆனா அவங்க சாப்பிட்ற குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். தவிர ஒரே நேரத்துல 5 பேர் சாப்பிட்றது 10 பேர் சாப்பிட்றது எல்லாம் வந்து ரொம்ப ரேரா இருப்பாங்க. இப்போ மனுஷன் இயல்பு என்னன்னா திங்கிங் இருக்கும். அப்ப நம்மளும் அதே மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இல்லாம யோசிக்கிறது, தெளிவா சில விஷயங்களை அனுசரிச்சு போனோம்னா நம்ம ஏன் இதுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன நடக்குது நம்மளுக்குள்ள, ஏன் இந்த கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா கன்ஃபியூஷன் ஒரு விஷயம் பண்ணும் போது ஏதாவது கன்ஃபியூஷன் வரலாம். எடுக்கிற எல்லா விஷயத்திலையும் நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு இருப்போம், ஒரு கன்ஃபியூஷன் போலாமா வேண்டாமா, இந்த சட்டை போடலாமா வேண்டாமா, சின்னதெல்லாம் ஓகே. ஆனா ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் காலையில எந்திரிச்சுன்னா
நைட்டு படுக்கிற வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்க ஹெல்த் உங்களுக்கே தெரியாம அஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க, ஸ்ட்ரெஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த கன்ஃபியூஷன்னாலே நம்மளுக்குள்ள ஸ்ட்ரெஸ் ஆகும், கோவம் ஆகும். அந்த கோவம் வந்து வேற எந்தெந்த விஷயத்துல உங்களோட பாடியில இதா இருக்கிறோ அந்த வீக்ல அது அஃபெக்ட் ஆகும். இப்ப தெரியாது, 24 25 வயசுல எல்லாம் தெரியாது. அஃபெக்ட் ஆகுது லேட்டர் ஆன் ஏஜ்ல உங்களுக்கு தெரியும் போது என்ன டாக்டர் சொல்றது ஒரே ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியா, உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்மளுக்கே தெரியாம அதை நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் 10 வருஷம் 15 வருஷம். ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருக்கிற போது நம்ம பாடி வந்து அது அன்கான்சியஸ் மேல அது ரிஜிஸ்டர் ஆகும் போது அது அசை போட்டுக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத விஷயத்த அசை போடும். நமக்குள்ள வந்து உடம்புக்குள்ள கழிவு மாதிரி நம்ம மனசு அந்த மூளைக்குள்ள சில கழிவுகளை வேஸ்டேஜ்லாம் இருக்கு, அதை வந்து கிளியர் பண்ணணும். அது கிளியர் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. ஒன்று ஏர்லி மார்னிங்ல எந்திரிக்கிறது, அந்த மெடிடேஷன் பண்றது, வாக்கிங் போறது, நல்ல தண்ணி குடிக்கிறது. மார்னிங்ல வந்து நம்ம ஈவினிங் நைட்டுக்குள்ள ஒரு 3 லிட்டர் மினிமம், மேக்ஸிமம் 5 லிட்டர் குடிக்கிறது. இப்படி நம்ம சில விஷயங்களை நம்ம எடுக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம பாடிக்குள்ள எனர்ஜி டிராவல் ஆகும் போது இந்த கழிவுகள்ன்றது நம்ம பாடியில இருந்து போகும். ஆனா இது ஒரு நாள்ல போகாது, 2 நாள்ல போகுது. மினிமம் 48 நாள் குறையாம சில மெத்தட்ஸ் நீங்க பண்ணா மட்டும் தான் உங்ககிட்ட இருந்து மாறும். அது சம்பந்தமா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை வந்து நீங்க தேவைன்னா என்னோட பிளேலிஸ்ட்ல பாருங்க. கன்ஃபியூஸ்டான மைண்ட்ல நீங்க இப்போ இருக்கிறீங்கன்னா நிச்சயமா இந்த டைம்ல இருந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்ன சேஞ்சஸ்னா நிச்சயமா நீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தாட் வந்துட்டாலே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இருந்து முதல்ல மனசை சாந்தப்படுத்திட்டீங்கன்னா மித்த எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு நீங்க பெஸ்ட் ஆகிறதுக்கும் அதுல ஸ்கில் செட் ஆகிறதுக்கும் அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்க செய்ய போவீங்க. செஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற அவுட்புட்ஸ் கிடைக்கும் போது அந்த ப்ராசஸ்ல கிடைக்கும் போது உங்களுக்கு நிச்சயமா ரிசல்ட் பெஸ்டா தான் இருக்கும். இந்த கன்ஃபியூஷன் மைண்ட் அப்படியே டவுன் ஆக ஆக என்ன ஆகும்னா உங்க மைண்ட் கிளாரிட்டி ஒரு தண்ணி போல அப்படியே கிளாரிட்டியா இருக்கும்போது உங்களால அடுத்தடுத்த டேவும் அடுத்தடுத்த விஷயங்களையும் செய்ய முடியும் போது பெஸ்டா இருக்கும். நிச்சயமா இந்த வீடியோல நான் சொன்ன ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல யாருக்காவதுக்கு லைஃப்ல இந்த உலகத்துல ஒருத்தருக்காவது மாறுச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி உங்களுக்கு மாறி ஏதாவது கிடைச்ச அவுட்புட் கிடைச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கையை பத்தி பல வீடியோ போட்டிருக்கேன். 1க்கு 4 வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.